ஸோ ஓ பன்னீர்செல்வம் உங்க அணிக்கு வருவாங்க, பொறுத்து பாருங்கிற மாதிரி பொங்கலுக்குள்ள நல்லதுக்கு அது இப்போ சாத்தியமாக இருக்கு. ஆனா ஒரே ஒரு கேள்வினா, பாஜக தலைவர் வந்து ஒரு சினிமா நடிகர், அதனாலதான் கூட்டு விமர்சனம் வந்து தொடர்ச்சியா அரசியல் அது கேள்வி வந்து நீங்க உங்களுடைய மூத்த அரசியல் தலைவர் நீங்க பல தலைவர்களோட அந்த அரசியல் அமைப்பு பார்த்துருக்கீங்க. இவருடைய போன்ற கூட்டமாக இருந்தாலும் சரி, இவருக்கு வரக்கூடிய ஆதரவா இருந்தாலும் சரி, இவரை வந்து வெற்றி பெற வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கும்? என்னை பொறுத்தவரையிலும் 72 புரட்சித் தலைவர் இயக்கத்தை துவங்குற போது அன்றைக்கு சொன்னார்கள், இந்த கட்சி 100 நாள் கூட இருக்காங்க, சினிமா படம் மாதிரி 100 நாள் அல்ல, அவர் உயிருள்ளவரை எவ்வளவு தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர். 10,000 மைலுக்கு அப்பாலை சிகிச்சை பெறுகிற போது கூட அவர் தான் முதலமைச்சர் பவனி வந்தார். அதே நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு கூடுதலாக இளைஞர்கள், இளம்பெண்கள், அதே போல மகளிர், படித்தவர்கள், கல்வியாளர் அத்தனை பேரும் ஒரு மனதாக ஏற்றுக்கொள்கிற தலைவராக இன்றைக்கு இருக்கிறார். ஆகவே எந்த தங்கு தடையும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. மக்களே முன் வந்து வாக்களிக்கிற போது அது யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. கோவிகள்லாம் அமைச்சர் சேகர் பாபு பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி பிரச்சனை பண்ணாங்க. இன்னைக்கு திருப்பி தங்க தமிழ்ச்சங்களும் அதே மாதிரி கோயில் ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்போ திமுக வந்து பாத்தீங்கன்னா கோவில்களுக்கு எதிரான ஒரு மனநல இருக்கு நினைக்கிறீங்களா? சேகர் பாபுன்னு தங்க செல்வன் தமிழ்ச்செல்வனுக்கு கேட்க வேண்டிய கேள்வி. இந்த கேள்வி இருக்கு, இந்த கேள்வி சிக்கலான கேள்வி இடத்துல விட்டுவிடக் கூடாது. நாங்கள் ஒன்றை சொன்னால் நம்ம 2வது பதில் சொல்வார்கள். ஆகவே அதற்கு இடமளிக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து. பொறுப்புள்ள ஒரு அமைச்சர் இல்ல, பொறுப்புள்ள இல்லைங்க அப்படின்னா எல்லாருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, போற்றுவோர் போற்றட்டும், தூட்டுவோர் தூட்டட்டும் என்று சொல்வதை போல யார் எதை சொன்னாலும், இந்த கருத்துக்களை சொன்னாலும் நின்றேன் வென்று காட்டுவேன் என்பதை போல வென்று காட்டுவோம். அவ்வளவுதான். நன்றி.